வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத ஏகாதசி தினம் திங்கட்கிழமை இரவு தொடங்கி கைசிக ஏகாதசி விழா இன்று அதிகாலை வரை நடைபெற்றது. கைசிக ஏகாதசியை முன்னிட்டு நேற்று இரவு 8:30 மணிக்கு மூலஸ்தானத்திலிருந்து நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார். இரவு 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நம்பெருமாளுக்கு 365 வஸ்திரங்கள், 365 தாம்பூலங்கள், அரையர் சேவையுடன் 365 கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. இரவு 11:30 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை கோவில் பட்டாச்சாரியார்கள் கைசிக புராணத்தை அபிநயத்தோடு வாசித்தனர். அதிகாலை 5:15 மணிக்கு நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு 2ஆம் பிரகாரத்தில் உள்ள மேல்படி வழியாக 5:45 மணிக்கு கற்பூர படியேற்ற சேவை கண்டருளினார். காலை 6 மணிக்கு மூலஸ்தானம் சென்றடைந்தார். பக்தர்கள் பச்சை கற்பூர பொடியை நம்பெருமாள் மீது தூவி ரெங்கா ரெங்கா என விடிய விடிய பக்தி பரவசத்துடன் மனமுருகினர். விழா ஏற்பாடுகளை கோவில் இணை கமிஷனர் சிவராம்குமார் தலைமையில் செய்தனர். காரைக்காலில் கார்த்திகை 3வது சோமவாரத்தை முன்னிட்டு நித்தீஸ்வரம் ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்தீஸ்வர சுவாமி கோயிலில் ஸ்ரீ நித்தீஸ்வரருக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் யாகத்துடன் பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிவன் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் வலம்புரி சங்குகளை சிவாச்சாரியார்கள் கோயிலை வலம் வந்து சிவன் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தனர். சிவன் மற்றும் அம்பாள் வண்ண மலர் அலங்காரத்துடன் எழுந்தருளினர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சோமவாரம் 1008 சங்காபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் மனமுருக வேண்டினர்.
ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வருகின்ற 19ஆம் தேதி முதல் வைகுண்ட ஏகாதசி திருவிழா தொடங்கி ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 20ஆம் தேதியன்று பகல் 10 உற்சவம் தொடங்குகிறது. வரும் 30ஆம் தேதி ராவ் 10 உற்சவத்தின் முதல் நாளில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடைபெறும். அன்று முதல் ராவ் 10 உற்சவம் தொடங்கி ஜனவரி 9ஆம் தேதி வரை நடைபெறும். உற்சவ நாட்களில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவர். இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து கலெக்டர் சரவணன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டார். அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் 1000 கால் மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. போலீஸ் கமிஷனர் காமினி, ஸ்ரீரங்கம் கோவில் இணை கமிஷனர் சிவராம்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். சட்டசபையில் அறிவித்த அறிவிப்பை தொடர்ந்து சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்விற்காக கடந்த ஆண்டு 700 ரூபாய் மற்றும் 4000 ரூபாய் வழங்கப்பட்ட சிறப்பு பாஸ் இந்த ஆண்டு கிடையாது. அதற்கு பதிலாக விஐபிக்களுக்கு மட்டும் மாற்று பாஸ் வழங்க ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, கூடுதல் கேமரா பொருத்த அதிகாரிகளுக்கு கலெக்டர் சரவணன் அறிவுறுத்தினார்.